ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்றைக்கி மொறு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை உளுந்து மாவு மட்டுமே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் உருட்டு பருப்பை ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி களைஞ்சி எடுத்து வச்சுருங்க. களைஞ்சி எடுத்துட்டு அப்புறமா திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கட்டும். நீங்கள் அப்பப்போ தண்ணியை தெளித்து விட்டு மாவை ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது எல்லாமே இதை போட்டுக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரதுக்கு நீங்கள் மாவு அரைச்ச உடனே சுடாதீங்க. இப்போது மல்லித்தலையை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குனது உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வடையை சுட்டு எடுப்போம். அப்போ தான் வடை சாஃப்டாக இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பால் கவர் இல்லாட்டினா வாழை இலை, பிவிசி கவர் எதனாலும் எடுத்துகிட்டு அதில் நல்லா தண்ணியை தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெயில் மெதுவாக போட்டுருங்க. இப்படி ஒவ்வொன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் நம்ம எடுத்துடலாம். வடை ஒரு பக்கம் வெந்தவுடனே மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், கிறிஸ்பியான சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் பாருங்கள் எண்ணெயே குடிக்கலை. வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். மாவு ஆட்டும் போது ரொம்ப நைஸாக ஆட்டணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் லேசாக அந்த குறுனையாக கையில் தட்டுப்படுற மாதிரி ஆட்டினீங்கன்னா வடை இன்னும் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.